உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹஸ்பண்ட் சார், மாமா வந்துட்டாரு. அப்பா வாங்க மாமா. போன காரியம் என்னாச்சு மாமா? சாஸ்திரியுடைய குழந்தை உன் பேத்தி இல்ல, சூர்யா மாரியுடைய குழந்தையும் இல்ல. ஏன் உங்க முகம் ஒரு மாதிரியா இருக்கு? பாருங்க மாமா, உங்ககிட்ட தானே கேக்குறேன். போன காரியம் என்ன ஆச்சு? நான் நினைச்ச விஷயம் நடக்கல மாறி. என்ன விஷயம்ப்பா? எங்க போனீங்க? நீங்க 2 நாளாவே நார்மலாவே இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க. இன்னைக்கு கிளம்பும் போது கூட ரொம்ப சந்தோஷமா, நம்பிக்கையா நீங்க போயிட்டு வரும்போது எங்க குழந்தை கிடைச்சிரும்னு சொல்லிட்டு போனீங்க. குழந்தை விஷயமா தான் போனீங்களாப்பா? ஆமா சூர்யா, நான் உங்க குழந்தை விஷயமா தான் போனேன். 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச தகவல் படி அது உங்க குழந்தையா இருக்கும்னு நினைச்சுதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அப்ப ஆடிட்டர் கிட்ட குழந்தை வரும்னு சொன்னது? இன்னைக்கு போய் பார்த்து குழந்தைய வீட்டுக்கு கூட்டு வந்துடலாங்கிற நம்பிக்கையில் தான் போனேன் சூர்யா. காலையில எங்க போனீங்க? என்ன நடந்தது மாமா? முதல்ல நம்ம குழந்தையான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து உண்மையை சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்தலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது ஆண் குழந்தை. உன் குழந்தைய உன்கிட்ட கொடுத்து சந்தோஷப்படுத்தணும்னு ஆசையா இருந்தேன். அது நடக்காம போச்சேம்மா. என் குழந்தை என்கிட்ட வந்து சேர்றதுக்கு இன்னும் நேரம் கூடி வரல போல இருக்கு மாமா. மாறி, கவலைப்படாத. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும். உன்னோட குழந்தை கூடிய சீக்கிரமே உன்கிட்ட வந்து சேர்ந்துரும். ஆமா மாறி, சித்தர் சாமி சொன்ன மாதிரி உன் குழந்தை உன்னை தேடி வரும். வருத்தப்படாத. சிஸ்டர், என்ன இது? குழந்தை கிடைக்காம இருக்கிறது கூட எனக்கு பெரிய வருத்தமா இல்ல. ஆனா குழந்தை கிடைச்சிரோன்னு நினைச்சு அந்த தகவலை நம்ம கிட்ட கூட சொல்லாம இந்த 2 நாளா மாமா எவ்வளவு சந்தோஷமா இருந்தாரு. இந்த ஏமாற்றத்தை அவரால எப்படி தாங்கிக்க முடியும்? வருத்தப்படாத மாதிரி. அப்பா, நீங்களும் வருத்தப்படாம இருங்க. குழந்தை எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கொண்டு வரேன். அது ஏன் பொறுப்பு, என் கடமையும் கூட. கவலைப்படாம இருங்க. சரி சூர்யா. என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? துப்பாக்கிய தூக்கிட்டானே. ஐயோ, உண்மையை சொல்லு. மாறி குழந்தை காணாம போனதுக்கு நீதானே காரணம்.
ஆஹா, மாம்சுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு போல இருக்குதே. அப்ப அடுத்ததா துப்பாக்கியை என் நெத்தியில தானே வைப்பாரு. ஐயோ, என்ன பண்றது, எப்படி தப்பிக்கிறது? சொல்லு. ஏங்க, என்னங்க சொல்றது? மாறி குழந்தை காணாம போனதுக்கு நான் எப்படிங்க காரணமாக முடியும்? ஆமா ஆமா, அதுக்கும் எனக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்கு? ஐயோ கடவுளே, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. ஏய், இல்ல, நிக்காத. நீ யாரு என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உண்மையை சொல்லு, இல்ல மூளை செதறிடும். கடுக்காம பிடிச்சிருக்கானே. சுட்டுடாதீங்க, சுட்டுடாதீங்க. ஏங்க, நான் உண்மையை தாங்க சொல்றேன். மாரிக்கு குழந்தை ஏற்காடுல பிறந்துச்சு. அங்கதானங்க காணாம போச்சு. அதுக்கும் எனக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்கு? ஒரு சம்பந்தமும் இல்லையேங்க. இந்த வீட்ல நடக்கிற எல்லா கெட்டதுக்கும் உனக்கு சம்பந்தம் இருக்கு. தேவிய சாகடிச்சது நீதானே? ஐயோ, உண்மையெல்லாம் தோண்ட ஆரம்பிச்சுட்டானே. போச்சு போச்சு. என்ன சாகடிக்க பார்த்தது நீதானே? எல்லாமே தெரிஞ்சிருக்குதே. எனக்கு எல்லாம் தெரிஞ்சு உன்னையே உயிரோடு விட்டு வச்சிருக்கேன்னு தெரியுமா? என் மகனும் மருமகளும் அவங்க குழந்தையும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான். உண்மைய சொல்லு. ஐயோ கடவுளே, எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. ஏய், ஏமாத்த நினைக்காத. ஆஸ்பத்திரியில ஆசனிக்கு குழந்தை பிறக்கும் போதும் ஸ்ரீஜாவுக்கு குழந்தை பிறக்கும் போதும் நீ ஆஸ்பத்திரியில இருந்த. ஆனா அதுக்கப்புறம் உன்னை காணும். எங்க போன? ஆஹா, மாம்சு பாயிண்ட புடிச்சிட்டாரு. சிஸ்டர் வசமா மாட்டிக்கிச்சு. இப்ப என்ன சொல்லி சமாளிக்க போறாங்கன்னு தெரியலையே. உண்மையை சொல்லு, எங்க போன? அது 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 வந்து என் ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு நான் வெளியே போயிருந்தேங்க. ஒரு 2 மருமகளுக்கும் குழந்தை பிறந்திருக்கு. ஆனா அதை விட உன் ஃப்ரெண்டு தான் உனக்கு முக்கியம் இல்ல? அது ஒண்ணு இல்ல மாம்சு, இவங்க ஃப்ரெண்டுக்கு குழந்தை பிறந்துருச்சு. சங்கரபாண்டி, ஃப்ரெண்டுக்கு குழந்தை பிறந்ததா? ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு குழந்தை பிறந்துருச்சு. டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு மாம்சு. வாய மூடிக்கிட்டு இரு. என்ன இப்படி மிரட்டுறான்? ஏய் தாரா, இப்ப நீ உண்மையை சொல்லல உன்னை நான் சுற்றுவேன். சொல்லு. ஐயோ, இன்னைக்கு சிஸ்டரோட விக்கெட் போயிரும் போல இருக்குது. ஏற்கனவே மாம்சுக்கு கையெல்லாம் நடுக்கும். இப்ப ட்ரிக்கர்ல வேற விரல வச்சிருக்காரு. நடுக்கத்திலேயே சுற்ற போறாரு. ஐயோ, ஏங்க, நான் உண்மையை தாங்க சொல்றேன். இதுக்கப்புறமும் நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா என்ன சுட்டு கொன்னுடுங்க. தயவு செஞ்சு என்ன இப்படி வார்த்தையால கொல்லாதீங்க. சுட்டு கொன்னுடுங்க. ஆமா, வார்த்தையால கொல்லாதீங்க மாம்சு. சிஸ்டரால தாங்க முடியாது. Shut up. என்ன சிஸ்டரே அழுவுது? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.